தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய சற்று முன் வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாநகராட்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 20,600 ஆரம்பிச்சு அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் 65,500 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினருமே இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள். எல்லாத்தாலையும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் ஜாப் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், எங்கே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், அப்ளிகேஷன் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி ப்ராப்பராக பார்த்து ப்ராப்பராக இந்த வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க, எவ்வளோ சேலரி, மொத்த பணியிடங்கள் என்ன, யாராலும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்ன ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நில அளவை பதிவேடுகள் சொல்லுவாங்க தெரியுமா, நில அளவை பதிவேடுகள் துறை இருப்பதில்ல, அதாவது நிலம் வந்து அளவெடுப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்டல துணை இயக்குனர் அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மண்டல நிலம் அளவெடுக்க துறையில் மண்டல இயக்குனர் அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்தருக்கான, அதாவது பதிவு எழுத்தருக்கான இது, அதாவது எழுத்தர்னா வந்து எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அந்த பத்திரப்பதிவு அந்த மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி 15,000 ஆரம்பிச்சு 58,000 வரைக்கும் உங்களுக்கு தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 30 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 32 வயதுக்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 35 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சொல்லக்கூடிய வயதுகள் எல்லாமே எந்த தேதிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2026 இந்த தேதி, இந்த மாதம், இந்த வருடத்திற்குள்ள இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். பட் தமிழில் பார்த்தீங்கன்னா 10, 12 அதெல்லாம் சொல்லியிருப்பேன். நான் எதற்கு சொன்னேன் அப்படின்னா 10th முடித்தா மட்டும்தான் 12th எனி டிகிரி எல்லாமே நீங்கள் வந்து வர முடியும். ஸோ ஜஸ்ட் உங்களோட 10th நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதர தகுதிகள், அதாவது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேணும். இங்கிலீஷ் அண்ட் தமிழில் உங்களுக்கு எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், படிக்க ரொம்ப பெருசாக கிராமரெலாம் வேணாம், உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு எழுத படிக்க இங்கிலீஷில் அண்ட் தமிழில் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே நேரத்தில் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கும். ரொம்ப ஹை எண்டாலாம் அவங்க வந்து கேட்கவே இல்லை. ஜஸ்ட் உங்கள்கிட்ட கம்ப்யூட்டரில் வந்து ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுறது, அந்த ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, ஏதாவது சின்ன ஏதாச்சும் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது மாதிரி காமனான விஷயங்கள் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி காமனான விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ப்ளூ கலர் பென் எடுத்துகிட்டு இந்த இடத்துல உங்களோட பேர் வந்து எழுதிக்கோங்க, இல்லை உங்களோட தந்தையோட நேம் வந்து எடுத்துகிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/7/2026 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயது, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத வந்து எழுதிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றத வந்து எழுதிட்டு உங்களோட கல்வி தகுதி என்ன அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட அடிப்படை கணினி அறிவு, உங்களோட கணினி அறிவில் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கணினியில் வந்து நீங்கள் ஏதாவது கோர்சஸ் முடிச்சிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது எக்ஸல், பவர் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு தெரியும், இல்லை டிசைனிங் ரிலேட்டடாக தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தெரியும் அப்படின்றத ஒரு டிக் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கணினியை பற்றி எந்த வித அடிப்படை கணினி அறிவுமே இல்லை அப்படின்னா இங்கே தெரியாது அப்படின்றதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு டிக் மார்க் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் நீங்கள் என்ன மதத்தை சார்ந்தவர், என்ன ஜாதியை சார்ந்தவர் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட நிரந்தர முகவரி கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட தற்காலிக முகவரியும் நிரந்தர முகவரியும் சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா சேம் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு 2 அட்ரஸும் வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நிரந்தர முகவரி இடத்துல இருக்குது, உங்கள் தற்காலிக முகவரி நீங்கள் இப்போ வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா ஸோ மாற்றி வந்து அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட தொலைபேசி எண், நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இல்லை எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த நாளில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நாள் எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது நாள்னா அந்த டேட்டு, எந்த இடமோ உங்கள் ஊரோட நீங்கள் எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஊரோட பேரை வந்து எழுதிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த அப்ளிகேஷனை எங்கே நம்ம அப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் இதில் என்ன மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ எந்த அட்ரஸ்க்குமே நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய அலுவலகம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, மண்டல துணை இயக்குனர் நில அளவை பதிவேடு துறை அரை எண் சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக கொடுக்கலாம். இன்கேஸ் இந்த அட்ரஸ் பக்கத்துலாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போய் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 9/7/2026, அதாவது இந்த மாதம் 9ஆம் தேதி, வர்ற மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்கணும். சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெறக்கூடிய இடம் தேதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர். ஸோ கால் லெட்டர் அப்படின்னா உங்களோட இங்கே கொடுத்துருக்கீங்களா உங்களோட அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கூடிய அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டிங் அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. அந்த கால் லெட்டரில் உங்களுக்கு எப்போ வந்து நேர்முக தேர்வு நடைபெறும் அப்படின்ற தேதியும் நாளும் வந்து அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நேர்முக தேர்வுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சில டாக்குமெண்டேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இருப்பிட, உங்களோட வீட்டோட அட்ரஸோட ஜெராக்ஸ் காப்பி, நெக்ஸ்ட் உங்கள் ஜாதி சான்றோட ஜெராக்ஸ் காப்பி, நீங்கள் முன்னுரிமையில் வரீங்க அப்படின்னா அந்த முன்னுரிமைக்கான ஜெராக்ஸ் காப்பி, இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அதை 3மே வந்து ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் இணைச்சு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து இன சுழற்சி முறையில் தான் பார்த்தீங்கன்னா நியமனம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இன சுழற்சி முறையில் அப்படின்ற போதே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எப்படி வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் விண்ணப்பதாரர் பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தில் வசிப்பராக வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கோவை மாவட்டத்தில்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோவையில் போய் ஒர்க் பண்ணி நீங்கள் தயாராக இருக்கீங்களா இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வர 9/7/2026 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கணும். ஜஸ்ட் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுத படிக்க தெரிந்தாலே போதும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஜாப் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எதுவும் புரியல, எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் புரியல, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.